வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. அண்மை செய்தி. திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எந்தெந்த தொகுதிகள் என பேச்சுவார்த்தையானது நடந்து வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எந்தெந்த தொகுதிகள் என பேச்சுவார்த்தையானது நடந்து வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 இடங்கள் ஏற்கனவே திமுக கூட்டணியால் ஒதுக்கப்பட்டிருந்தது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் 2 இடங்கள் அவர்களுக்கு கடந்த 2019 தேர்தலில் திமுக கூட்டணியிடம் பெற்ற அந்த 2 இடங்களையுமே எண்ணிக்கையின் அடிப்படையில் பெற்றிருக்கிறார்கள். அதில் எந்தெந்த தொகுதிகள் என்பது வரையறை செய்யவில்லை. காங்கிரஸ் ஒரே இடங்கள் கேட்கிறார். குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்கும் அதே இடங்களை காங்கிரசும் கேட்பதாக தகவல் வந்த நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என்ற 2 கட்சிகளுக்குமே எண்ணிக்கையின் அடிப்படையிலே அவர்களுக்கு தொகுதியானது ஒதுக்கப்பட்டிருந்தது. கடந்த 2019 தேர்தலில் மதுரை மற்றும் கோவையில் நின்று வெற்றி பெற்ற அவர்கள் இந்த தேர்தலிலும் அதே 2 இடங்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் பெற்றிருக்கிறார்கள். இதில் மதுரை தொகுதியை கிட்டத்தட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உறுதியான நிலையில் அவர்கள் கேட்கிற அந்த கடலூர் மற்றும் பொள்ளாச்சி என இந்த 2 தொகுதிகள் எதையும் ஒன்றும் கேட்கிறார்கள் என்று தெரிய வருகிறது. அதன் அடிப்படையிலே இந்த 2 தொகுதியும் காங்கிரஸ் கேட்கிறது. குறிப்பாக கடலூர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் காங்கிரசும் தனது விருப்ப பட்டியலில் இணைத்திருக்கிறது. எனவே காங்கிரஸ் கட்சியுடனான பேச்சுவார்த்தை முடிவற்ற நிலையில் தொகுதி பங்கீடு முழுமையான நிலையில்தான் அவர்களுக்கான இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும். அதன் அடிப்படையில் தற்போது 3 கட்சிகளுக்கு இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் மதிமுக என 3 கட்சிகளுக்குமே எண்ணிக்கையில் அடிப்படையில் தான் 5 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையிலே தற்போது எந்தெந்த இடங்களை தேர்வு செய்வது குறித்தும் தற்போது இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய சம்பத் வந்திருக்கிறார். அதே போல திமுகவுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை கூட தலைவர் TR பாலு வந்திருக்கிறார். இருவரும் தான் இந்த பேச்சுவார்த்தையின் போது தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தையின் போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மதுரை தொகுதி உறுதி செய்யப்பட்டதாக தெரிகிறது. மேலும் அந்த ஒரு தொகுதி எது என்பதை குறித்து இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொறுத்த வரைக்கும் 2 தொகுதியில் மதுரை ஒன்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் இன்னொரு தொகுதியை குறித்தான் தற்போது இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிவடைந்து அனைவருக்கான தொகுதி பங்கீடு இன்று நாளையும் முழுமையாக திமுக கூட்டணி நிறைவு செய்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.